கனடால அடுத்த 10 வருஷத்துல அரௌண்ட் 2 lakhs ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவி ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில வந்து கிரியேட் ஆக போறதா ஒரு லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில இந்த 2 லட்சம் ஜாப் வந்து பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி இந்த எலக்ட்ரிக்கல் கார் மாதிரியோ இல்லை எலக்ட்ரிக்கல் பைக் மாதிரியான இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது மக்களே. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இது மாதிரியான இவி சார்ஜிங் ஸ்டேஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து கிரியேட் ஆக போகுது. இந்த 2 லட்சம் ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி இன் பிரிட்டிஷ் கொலம்பியால மட்டும் ஓப்பன் ஆக போறதா போட்டிருக்காங்க அந்த டேட்டால. பட் த்ரூ அவுட் கனடா வைஸ் பாத்தீங்கன்னா இதை விட இன்னும் ஜாஸ்தியான ஓப்பனிங்ஸ் வந்து இந்த இவி செக்டர்ல வரப்போகுது. பிரிட்டிஷ் கொலம்பியால வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பிசி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிளீன் பிசி ஓட ஒன் ஆஃப் த மெயின் டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த 10 to 20 வருஷத்துக்குள்ள இந்த ப்ரொவின்ஸ்ல ஓடிட்டு இருக்க கேஸ் கார்கள் எல்லாம் கன்வெர்ட் டு எலக்ட்ரிக்கல் காரா மாத்தணும் அப்படின்றதுதான் இவங்களோட டார்கெட். அதாவது மோர் தென் 90% ஆஃப் த வெஹிக்கிள் வந்து இவங்க கேஸ் டு இவிக்கு சேஞ்ச் பண்ண போறாங்க. சோ அது மாதிரி 90% இவி பேஸ்டு கார் வந்துச்சுன்னா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பா இந்த கண்ட்ரில வேணும். அதுக்கு ஒன் ஆஃப் த இனிஷியேஷன் தான் இது மாதிரியான இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரியான ஒரு இவி சார்ஜிங் ஸ்டேஷன் இன்ஸ்டாலேஷனுக்கு யாரெல்லாம் இது மாதிரியான இன்ஸ்டாலேஷன்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்படின்றத ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இவி சார்ஜிங் ஸ்டேஷனை ஃபர்ஸ்ட் நீங்க செட்டப் பண்ணனா ஃப்ரம் சிவில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஒரு லேண்ட் மார்க் பண்றதா இருக்கட்டும், அதுக்கான ஃப்ளோரிங் போடுறதா இருக்கட்டும், அண்ட் தென் அதுக்கான டிராயிங்ஸ் இது மாதிரியான சிவில் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு மில்ரைட் மாதிரியான டீம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க பார்த்துட்டு இருக்க போல்ஸ் அண்ட் தென் அதர் எக்யூப்மெண்ட்லாம் வந்து இங்க இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. அஸ் வெல் அஸ் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சார்ஜிங் ஸ்டேஷனை மேனுஃபேக்சர் பண்ற மேனுஃபேக்சரும் ஒன் ஆஃப் த மேஜர் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்டா இருப்பாங்க. அண்ட் தென் இன்ஸ்பெக்ஷன் டீம் இது மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மட்டுமே ஒர்க் பண்ணிருப்பாங்க. இந்த இவி ஸ்டேஷன்ல ஒரு மெயினான டீம் நான் வந்து மிஸ் பண்ணிருக்கேன். அது என்னன்றத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான இவி சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் அதிகமா வர இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டி சென்டர், லைப்ரரி, ரீக்ரியேஷன் சென்டர் அண்ட் பப்ளிக் பார்க்கிங் மாதிரியான இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷனை இப்போ நீங்க பார்க்க முடியும். இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் ரீசெண்டா போயிருந்த ஒரு கம்யூனிட்டி சென்டர்ல தான் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சிருந்தாங்க. ஸோ இது மாதிரி இவி சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கிற ஏரியால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்ஸ் உங்களுடைய இவி சார்ஜிங் ஸ்டேஷன் ஆப்ல இருந்தும் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் எங்க இருக்கு நியர்பை அப்படின்றத செக் பண்ணலாம். இல்லைன்னா கூகுள் மாதிரியான மேப்பையும் இவி சார்ஜிங் ஸ்டேஷனை நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த மாதிரியான இடத்துல நீங்க ரீச் ஆகிறதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான இவி சைன் போர்ட்ஸும் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ தட் பப்ளிக் வந்து ஈஸியா இவி சார்ஜிங் ஸ்டேஷனை அக்சஸ் பண்ணி அதை யூஸ் பண்றதுக்காக இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் ரோட் சைன் போர்டை வந்து நீங்க சார்ஜிங் ஸ்டேஷன் பக்கத்துல பார்க்கலாம். இப்போ நாம பார்த்துட்டு இருக்க இந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 4 ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சார்ஜிங் ஸ்டேஷனும் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா டிசைன் பண்ணிருக்காங்க. 2 காருக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. சோ தட் இங்க இருக்கிற 4 இவி சார்ஜிங் ஸ்டேஷன் மூலமா அரௌண்ட் 8 இவி காசை வந்து அட் அ டைம்ல நீங்க வந்து சார்ஜிங் பண்ண முடியும். சோ இது மாதிரியான சார்ஜிங் ஸ்டேஷன்ல நார்மல் பார்க் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு ஸ்பெஷல் பார்க்கிங் சைன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பார்க்கிங் ஸ்லாட்லயும் வந்து அவங்க மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா கனடால 3 டைப் ஆஃப் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர் லெவல் 1, லெவல் 2 அண்ட் லெவல் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா லெவல் 2 and 3 ஸ்டேஷன் இருக்கும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா லெவல் 3ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாம நார்மல் சாக்கெட் இல்லைன்னா ரெசெப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய காரை சார்ஜ் பண்ண முடியும். எந்த ஒரு சார்ஜிங் யூனிட்டும் நீங்க ஸ்பெஷலா இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. பட் இது மாதிரியான லெவல் 3 சார்ஜிங் ஸ்டேஷன்ல உங்களோட காரை வந்து 0 to 100% சார்ஜ் பண்ணணும்னா அதுக்கான டைமிங் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 24 ஹவர்ஸ்ல இருந்து 36 ஹவர்ஸ் வரைக்கும் இந்த லெவல் 3 சார்ஜிங் ஸ்டேஷன்ல வந்து உங்களோட கார் வந்து சார்ஜ் ஆகும். அதே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2 சார்ஜிங் ஸ்டேஷனும் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அதுக்கான ஆம்பியர் ரேட்டிங் உள்ள பிரேக்கர்ஸ் அண்ட் தென் சாக்கெட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த லெவல் 2 சார்ஜரை நீங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த லெவல் 2 சார்ஜரோட சார்ஜிங் டைம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரை 0லேருந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12 to 15 ஹவர்ஸ் ஆகும், டிபெண்டிங் அப்பான் யுவர் கார் சைஸோட பேட்டரி பொறுத்து. இது வந்து பாத்தீங்கன்னா லெவல் 3லேருந்து லெவல் 2க்கு அரௌண்ட் ஒரு 50% ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸ்டில் இது வந்து பாத்தீங்கன்னா 12 to 15 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி தான். அதனால இது மாதிரி லெவல் 2 சார்ஜர் இருக்கிற வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா
ஒன்ஸ் உங்களுடைய டெய்லி ட்ரிப் முடிஞ்சிருச்சுன்னா ஈவினிங் அவங்களோட வீட்டில் இந்த லெவல் 2 சார்ஜர் மூலமாக காரை சார்ஜ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ தட் அது 0 லெவல் போகாம பார்த்துப்பாங்க. இப்போ நாம பார்த்துட்டு இருக்க இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ல இவங்க போட்டிருக்க இந்த இவி சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 அப்படின்னு சொல்ற சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர். இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ல ஒரு காரை 0 to 100% நீங்க சார்ஜ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 45 மினிட்ஸ் டு ஒரு 16 மினிட்ஸ் ஆகும். அதாவது ஒரு 1 ஹவருக்குள்ள உங்களோட காரை வந்து நீங்க சார்ஜிங் பண்ணிடலாம். ரீசெண்டா இன்னொரு வீடியோ பார்த்திருந்தேன். இப்ப சைனால வந்து பாத்தீங்கன்னா இதை விட சூப்பரான ஃபாஸ்ட் சார்ஜர் எல்லாம் அவங்க வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வீடியோல சொல்றாங்க அந்த சார்ஜர் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஈவன் 5 மினிட்ஸ்லயே வந்து உங்களோட காரை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த வீடியோல போட்டிருந்தாங்க. அந்த விஷயம் எவ்வளவு உண்மை அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. இன்கேஸ் நீங்க அது மாதிரியான சார்ஜர் பார்த்திருந்தீங்கன்னா அந்த சார்ஜரை பத்தி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷனோட டெக்னிக்கல் டீடைல்ஸ் வந்து கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். ஏபிபி அப்படின்ற கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க. அந்த சார்ஜருக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா அப் டு 180 கிலோ வாட்ஸ் வரைக்கும் இந்த யூனிட்டை மூலமா நீங்க சார்ஜ் பண்ண முடியும். அதுவும் 2 காரை அட் அ டைம்ல பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ல நீங்க இப்போ பார்க்கலாம். அண்ட் தென் இந்த யூனிட்டுக்கான இன்புட் வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 480 வோல்ட்ல இருந்து 277 வோல்ட் வரைக்கும் ஏசி இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த சார்ஜிங் யூனிட் அவுட்புட் டிசி வோல்டேஜ் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 வோல்ட்ல இருந்து 920 வோல்ட் டிசி வரைக்கும் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்றதா இந்த நேம் பிளேட்ல போட்டிருக்காங்க. அதே மாதிரி கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வோல்டேஜுக்கு அரௌண்ட் 300 to 400 ஆம்ப்ஸ் டிசி கரண்ட் வந்து இதுல இருந்து ஜெனரேட் ஆகும் அப்படின்றதையும் அந்த டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ல நீங்க பார்க்கலாம். டிசி வோல்டேஜா இருக்கட்டும் இல்ல கரண்டா இருக்கட்டும் எவ்வளவு ரிஸ்க் அப்படின்றத ஒரு எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ இது மாதிரியான டிசி வோல்டேஜ்ல ஷாக் அடிச்சா என்ன ஆகும் அப்படின்றத தெரிஞ்சவங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. For watching this video, and this is technicianwanted.ca அப்படின்ற யூடியூப் சேனல். கனடால டெக்னீஷியன் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஹை ஸ்கில் பீப்புளுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷனை இந்த சேனல்ல நாங்க போட்டுட்டு இருக்கோம். மறக்காம மற்ற வீடியோஸும் போய் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.